முதல்வர் வந்து பதவி ஏற்று இப்போ இவ்வளவு நாள் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் மேயர் பிரியா அவர்கள் அவங்கள போய் பார்க்கவே கிடையாது. அப்ப யார் உங்களுக்கு முதல்வர்? அப்ப என்ன நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டப்படி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்களா? அது என்ன மரியாதை? இதே ஜெயலலிதா இங்க முதல்வரா இருந்த பொழுது ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருந்தாரு, போய் பார்த்தாரு. மரியாதை நிமித்தமா பார்த்துதான் ஆகணும் நீங்க. ஏன்னா தமிழகத்தில் அப்படி இல்லைன்னா மேயர் பதவி ரிசைன்மெண்ட் போட்டு பிரியா, அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளவு? இங்கே இந்த சிஎம்ங்கிற பொறுப்புல யார் உட்கார்ந்திருந்தாலும் இங்க தமிழக முதல்வர், அவங்களுக்கான அந்த மரியாதை கொடுக்கணும். இதே தான் முன்னாடி ஸ்டாலின் அவர்களோட தப்பி நாங்க சொன்னோம். உங்களோட இதுல நடவடிக்கைகளை தப்பு இருந்தா சுட்டி காட்டுவோம் ஒழிச்சு, இங்க தமிழகத்துல இருக்க அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குற பொறுப்புகளுக்கு நீங்க மரியாதை கொடுத்தாகணும். அப்ப இன்னைக்கு மேயர் பிரியா போய் பார்க்க கூட இல்ல. இன்னைக்கு கார்பரேஷன் இருக்கவங்க ஒத்துழைக்கிறது இல்ல. இபி ஆபீஸ்ல என்ன பண்றாங்க? கரண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டு முடியாது பாத்துக்கோங்கிறாங்க. இப்படி எல்லா இடங்கள்லயும் ஒரு ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி கிளம்பிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த திமுகவோட இது என்னன்னா, நீங்க துப்புரவு பணியாளர்கள்ல இருந்து நீதிமன்றம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் திமுக ஆளுங்க இருப்பாங்க. எல்லா கவர்மெண்ட் வேலைகளையும் நுழைச்சு வச்சிருப்பாங்க. இவங்க எப்படின்னு ஒரு சொடக்கு போட்டா அத்தனை அரசு அதிகாரிகளும் இவங்களுக்கு ஃபேவரா வேலை செய்வாங்க. அப்ப இதெல்லாம் கடந்து எப்படி ஆட்சி நடத்த போறோங்கிறதான் இன்னைக்கு திமுக வந்து தமிழகத்து மக்களுக்கே வச்சிருக்கிறதுனால திமுகங்கிறதே ஒரு தீய சக்தி, நச்சு சக்தி. அது வந்து அரசியல்ல தோக்கடிக்கப்படுறதா இல்ல, அரசியல்ல இருந்து அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி.